டன்டடைன்! வணக்கம். வெல்கம் டு லில்லி மல்லி. இந்த செடி, இந்த காய் என்னன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? கண்டிப்பாக இது அவரை செடியே தாங்க. இந்த டைமு நான் என்னோடய பேரண்ட்ஸ் வீட்டுக்கு ஃபேமிலியோடு நாங்கள் போயிருந்தோம் பொங்கலுக்கு. ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம். நான் இங்கேருந்து போகிற வழியிலேயே நான் நினச்சிட்டே போனேன், இந்த தடவை நம்ம அப்பா மாடியில் என்ன காய் நம்மளுக்காக விளை வச்சு ரெடியாக வச்சுருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் போனேன். அதே மாதிரியே எனக்கு பிடிச்ச அவரைக்காய் அப்படியே ரெடியாக இருந்ததுங்க. அதுவும் நானே பறித்து நானே சமைச்சு கிடையாது, அம்மா சமைச்சு தருவாங்க. அதில் சாப்பிட்றதுலேயே ஒரு ஆனந்தமாக இருக்கும் எனக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கும். அந்த ஒரு நினப்போடையே போயிருந்தேன். கரெக்டாக அதே மாதிரியே மாடியில் போய் பார்த்தா எனக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருந்தது. அவ்வளோ செடியில் அவ்வளோ காய், அவ்வளோ ஒரு பூவோடு அப்படியே பிஞ்சோட, கொஞ்சம் மீடியம் சைஸு, லார்ஜ் சைஸு எல்லாமே நல்ல மெச்சூர்டாக சூப்பராக இருந்ததுங்க. பறிக்கணும்னு ஒரே ஆசை. அப்புறம் அப்பாக்காக வெயிட் பண்ணேன் மாடிக்கு அவங்க வர வரைக்கும். பாருங்கள், எவ்வளோ ஒரு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செடி. அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. உண்மையாலுமே கிரேட்டுங்க. மாடி தோட்டம் அது ஒரு பெரிய ஒரு வேலை தான் சொல்லப்போனால் பெரியவங்களுக்கு. இவருக்கு ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டு. மாடியில் அவ்வளோ தொட்டியும் கொண்டு வந்து சேர்த்தி மண், உரம், அதனுடைய கலவையான அந்த எருவு அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி எல்லாம் அது போட்டு இவருக்கு சைடில் இது ஒரு டைம் பாஸ் மாதிரி இது வளர்த்திட்ருக்காரு. இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா கொடியாகவும் வராதுங்க. ஒரு குட்டி செடி அளவுக்கு தான் வரும். ஒரு உயரமே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃபீட் 3 ஃபீட்டுக்குள்ளே தான் வரும். கிட்டத்தட்ட ஒரு ஹைப்ரிட்டுன்னு சொல்ல முடியல, அவ்வளோ ஒரு நாட்டுக்காயின்னு சொல்ல முடியல, மிக்சிங் தான். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அவரைக்காய் வெரைட்டி. பாருங்கள், ஒரு ஸ்டெம்மில் கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 காய் வரைக்கும் இருக்குது. இதுக்கு எந்த உரமும் போடலைங்க. ஜஸ்ட் அப்படியே கிளறி அப்பப்போ மண்ணை கிளறி விட்டு தண்ணி ஊற்றுற வேலை தான். எங்கள் பாப்பா வந்து அதுக்குள்ளே கத்திரிக்காயெல்லாம் பறிக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த சைடில் ஒரு 4-5 செடி தான் இருக்குதுங்க, கத்திரிக்காய் செடி. அதில் குட்டி குட்டி பிஞ்செல்லாம் இருந்ததுங்க, ரெடியில் இருந்தது எல்லாமே நான் ஊர்லேருந்து வர வரைக்கும். ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக பறிச்சிட்ருக்கா பாருங்கள். இந்த காயும் நாட்டுக்காய் தாங்க, நாட்டு கத்திரிக்காய் தான். ஒரு குட்டியான சைஸில் இருக்கிறப்பவே நம்ம பறித்து அதை வணக்குனாலும் சரி, இல்லை எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சாலும் சரி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் நம்ம வீட்டு காயினாவே அது ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டு தான் இல்லைங்களா? பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 1 கேஜி இருக்குங்க. அந்த அளவுக்கு அந்த 4 செடியிலையுமே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு அவரைக்கொடி பறிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க பாப்பாவும் என்னோடய அப்பாவும். அந்த காய் பறிக்கிறப்பவே எவ்வளோ ஒரு ஹாப்பி பாருங்கள். ஒரு 40-50 ஏக்கராக இருக்கிறவங்களுக்கு கூட இவ்வளோ ஹாப்பி இருக்குமான்னு தெரியல. எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பிங்க. ஏன்னா நம்ம வளர்த்துன செடியில் நாம்ளே ஹார்வெஸ்டிங் பண்ணுறது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயந்தான். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஏதாவது ஒரு காய்கறி, பழம், பூச்செடி அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கும்.
இந்த அவரை செடிங்களுக்கு பெருசாக ஒரு ஃபெர்டிலைசர் எதுவுமே தேவையில்லைங்க. எல்லாமே ஒரு இயற்கை இதுதான். அரிசி கழுவுன தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, கழநீர் தண்ணி, அது அப்பப்போ வந்து தெளித்து விடுவார். அப்புறம் நார்மல் வாட்டர் தான். அப்புறம் ஒரு 10 டேஸ் 15 டேஸ்க்கு ஒன்ஸ் அப்படியே மண்ணை நல்லா கிளறி விடுவாருங்க. இதுதான் அவருடைய ரொட்டீன் ஒர்க்கு. பாருங்கள், காயெல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படியே பறிக்க பறிக்க அப்படியே டக்கு 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 டக்குன்னு வருதுங்க. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு க்ரன்ச்சியாக இருந்ததுங்க. அப்படியே உடைக்கிற டைம்லேயே நல்ல அந்த சவுண்டு வந்தது. கிட்டத்தட்ட இந்த காய் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கேஜிக்கு மேலேயே இருக்குங்க இந்த அவரைக்காய். அவ்வளோ வெயிட் வந்திருக்கும் கண்டிப்பாக. பறிக்க பறிக்க அவ்வளோ ஃபுல்லாகிட்டே இருந்துச்சு அந்த பேஸ்கெட்டு. நான் தான் சரி போதும், ஊருக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலான்ட்டு ஸ்டாப் பண்ண சொல்லிட்டேன். பாப்பாவுக்கு விடவே மனசு வரலைங்க. பறிச்சுக்கிட்டே இருக்கா நான் சொல்ல சொல்ல. அவளுக்கு ரொம்ப ஹாப்பி. பாருங்கள் எவ்வளோ காய். பார்க்குறப்போ கொஞ்சமாக இருந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு செடி. ஆனால் கிட்டத்தட்ட 1.5 கேஜிலேருந்து இப்போ 2 கேஜி அளவுக்கு காய் நிறைய பறிச்சாச்சுங்க. பாருங்கள், கூடையே நிரம்பிடுச்சு காய். பெரிய தோட்டத்தில் பறித்த அளவுக்கு இருக்குது. அப்படி தானே உங்களுக்கு தெரியும்? எங்களுக்கும் அப்படிதாங்க. எவ்வளோ ஹாப்பியாகிடுச்சு இதை பறித்தோன்னையே. என்னங்க, ஒரு குட்டி வயலும் வாழ்வும் பார்த்த மாதிரி இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பாக உங்களில் ஒரு சில பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப பொறுமையாக காமிச்சிருக்கேன். பாருங்கள், நாங்கள் காய் விற்க ரெடி ஆகிட்டோம். அவரைக்காய் வேணுமா, கத்திரிக்காய் வேணுமா? எப்படி தாத்தாவும் பேத்தியும் ஹார்வெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. சூப்பரோ சூப்பர். தேங்க்யூ ஸோ மச்.